ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां दुषिते भवरोहिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। श्रीरामचंद्र परब्रह्मणे नमः। वाल्मीकि रामायणம் அயோத்தியாகாண்டம் சர்க்கம் 35. சுமந்திரர் கைகேயியை கண்டித்தது. பிறகு சுமந்திரர் அடிக்கடி பெருமூச்சு விட்டுக்கொண்டு தலையை அசைத்துக் கொண்டு கோபத்தால் கைகளை ஒன்றோடொன்று அரைந்து பற்களை கடகடவென்று கடித்து கண்கள் சிவக்க தேகத்தின் நிறம் மாற சொல்ல முடியாத துக்கமடைந்தார். தசரதருக்கு கைகேயினிடத்தில் கொஞ்சமாவது பிரீதி இல்லை என்று நன்றாய் அறிந்து கூர்மையான பானங்களுக்கு சமமான வார்த்தைகளால் அவளுடைய ரகசியமான கெட்ட யோசனைகளையும் துர்குணங்களையும் வெளிப்படுத்தி, அடி துஷ்டே, இதோ இருக்கும் தசரத மகாராஜா சராசரங்கள் அடங்கிய சகல ஜகத்திற்கும் அதிபதி, உனக்கும் அதிபதி. உன்னை பாணிகிரகணம் செய்த பர்த்தா, அவரையே நீ அலட்சியம் செய்துவிட்ட பிறகு நீ எந்த அக்கிரமத்தை தான் செய்ய மாட்டாய்? நீ உன் பர்த்தாவை கொன்றுவிட்டாய். காலக்கிரமத்தில் உன் குலத்திலுள்ள எல்லோரையும் கொல்வாய் என்பதில் சந்தேகமில்லை. தசரத மகாராஜா சாமானியரா? மகேந்திரனை ஜெயித்தாலும் ஜெயிக்கலாம், இவரை ஜெயிக்க முடியாது. ஹிமய பர்வதத்தை அசைத்தாலும் அசைக்கலாம், இவரை அசைக்க முடியாது. சமுத்திரத்தை கலக்கினாலும் கலக்கலாம், இவருடைய மனசை கலக்க முடியாது. இப்படிப்பட்ட தசரத சக்கரவர்த்தியை உன் கொடுமையான வார்த்தைகளாலும் செய்கைகளாலும் கதறச் செய்கிறாய் அல்லவா? இந்த ஒரு காரணம் போதாதா? இவர் இக்ஷ்வாகு குல சிகாமணி, மகா பராக்கிரமசாலி, உன்னை காப்பாற்றுகிறவர். நீ கேட்ட வரங்கள் பயங்கரமாய் இருந்தாலும் அவைகளை தடையில்லாமல் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் போகட்டும், உன்னை அக்னி சாட்சியாக பாணிகிரகணம் செய்து உன் பாப புண்ணியங்களுக்கு பாத்தியப்பட்டவர் அல்லவா? அப்படிப்பட்டவரை அவமானம் செய்யாதே, அது உன்னை வேரோடு அறுத்துவிடும். பதிவிரதை தன் புரர்களை விளக்கினாலும் விளக்கலாம், புருஷனுடைய அபிப்பிராயத்தை அனுசரிக்காமல் இருப்பது மகாபாதகம். அநேக கோடி புத்திரர்களை காட்டிலும் பர்த்தா அதிகம் அல்லவா? இக்ஷ்வாகு குலத்தில் இதுவரையிலும் தகப்பனுக்கு பின் வயசு கிரமப்படி மூத்த புத்திரனுக்கே ராஜ்யம் கிடைத்து வருகிறது. நீயோ சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கும் போதே அந்த ராஜ தர்மத்தை கெடுக்க பார்க்கிறாய். உன் புத்திரனான பரதன் அரசனாகட்டும், இந்த பூமியை ஆளட்டும். நாங்கள் ராமன் போகிற இடத்திற்கு போகப் போகிறோம். நீ செய்த அக்கிரமத்தை பார்த்தால் உன் ராஜ்யத்தில் பிராமணன் முதலிய சாதுக்கள் ஒரு நிமிஷம் கூட தங்க மாட்டார்கள். நீ இவ்வளவு அநியாயத்தை செய்தும் பொறுமையுள்ள இந்த பூமி தேவி வெடித்து உன்னை பாதாளத்தில் அமிழ்த்தவில்லை என்பது எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ராமனை காட்டிற்கு துரத்துவதில் ஒரே பிடிவாதமாயிருக்கும் உன்னை வசிஷ்டர் முதலிய மகாத்மாக்களான பிரம்ம ரிஷிகள் அக்னி ஜுவாலைகளோடு கூடின பயங்கரமான யமதண்டத்தை போன்ற வார்த்தைகளால் நாசம் செய்யாமல் இருப்பதும் என்ன ஆச்சரியம்! மதுரமான பழங்களை தரும் மாமரத்தை கோடாலியால் வேருடன் வெட்டிவிட்டு வேப்ப மரத்தை வெகு சிரமப்பட்டு பாத்திகள் கட்டி எருப்போட்டு பாலூட்டி வளர்ப்பவன் எவ்வளவு புத்திமானாக இருக்க வேண்டும்! சமஸ்த கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமான ராமபத்ரனை அநியாயமாக காட்டிற்கு துரத்திவிட்டு மகாதுஷ்டையான உன் பிரீதியை சம்பாதிக்க இவ்வளவு சிரமப்படும் சக்கரவர்த்தியின் புத்தியை பற்றி சொல்லவும் வேண்டுமா? உன்னை சொல்லி பிரயோஜனம் என்ன? வேப்ப மரத்தில் தேன் ஒழுகுமா? தாயை பார்த்தால் பெண்ணை பார்க்க வேண்டுமா? உன் தாயிடத்தில் இல்லாத நல்ல குணங்கள் உன்னிடத்தில் எப்படி இருக்கும்? அவளுடைய துர்குணங்கள் உன்னை எப்படி விடும்? உன் தாய் மகாதுஷ்டை என்பது லோக பிரசித்தம். முன்னொரு சமயத்தில் ஒரு கந்தர்வன் உன் பிதாவிற்கு ஒரு வரம் கொடுத்தான். அந்த மகிமையால் சகல பிராணிகளின் அபிப்பிராயத்தையும் சுலபமாய் அறிய முடியும். ஒரு நாள் அவர் கட்டிலில் படுத்திருக்கையில் அதன் கீழ் ஓடிக்கொண்டிருந்த எறும்புகள் பேசுவதை கேட்டு ஆச்சரியத்தை அடக்க முடியாமல் அடிக்கடி சிரித்தார். அப்போது சமீபத்தில் இருந்த உன் தாய், அவர் ஏதோ தன்னையே பரிகாசம் செய்கிறார் என்று கடும் கோபமடைந்து, ஓய், இப்போது எதற்காக சிரித்தீர்? நிஜத்தை சொல்லும் என்றாள். அரசன், சொல்வதில் ஆட்சேபமில்லை, ஆனால் நான் அந்த ரகசியத்தை வெளியிட்டு விட்டால் அடுத்த நிமிஷத்தில் இறந்து விடுவேன் என்றார். நீர் இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி என்னை பார்த்து சிரித்ததற்கு காரணத்தை சொல்லத்தான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள். கேகேராஜன் ஒன்றும் தோன்றாமல் தனக்கு வரம் கொடுத்த கந்தர்வனிடத்தில் சென்று நடந்த சங்கதியை தெரிவித்து, சுவாமி, இதற்கு என்ன யோசனை என்று கேட்டார்.
அவள் சாகட்டும், நாசமாகட்டும், நீர் ஒரு நாளும் அவளுடைய வார்த்தைக்கு உட்பட்டு அனர்த்தத்தை வருவித்துக் கொள்ளாதேயும் என்றான். பிறகு உன் பிதா கவலை தீர்ந்து சந்தோஷத்துடன் உன் தாயை சிக்ஷித்து தள்ளிவிட்டு குபேரனைப் போல் ஆனந்தமாய் இருந்தார். நீயும் உன் தாயைப் போல் கெட்ட மார்க்கத்திலேயே திருஷ்டியுள்ளவளாய் சக்கரவர்த்தியை மகாபாதகத்தை செய்யும்படி நிர்பந்தித்திருக்கிறாய். லோகத்தாருடைய வார்த்தை பொய்யாகுமா? தாயைப் போல பெண், தகப்பனைப் போல பிள்ளை என்ற வசனம் வாஸ்தவமே. பிடிவாதம் பிடிக்காதே, உன் பர்த்தா சொல்வதை கேள். நாளைக்கு ராமன் அபிஷேகம் நடக்கட்டும். லோகத்தில் உள்ள சகல பிராணிகளிடத்திலும் தயை வைத்து அவைகளை காப்பாற்று. மகா பாபிகளுடைய வார்த்தையால் தேவேந்திரனை போன்றவரும் சகல பிராணிகளையும் ரட்சிப்பவரான உன் பர்த்தாவை மூத்தவன் இருக்கும்போது தள்ளிவிட்டு இளைவனுக்கு பட்டம் கட்டுகிறதென்ற ராஜதர்ம விரோதமான காரியத்தை செய்யும்படி நிர்பந்திக்காதே. அப்படியானால் எனக்கு கொடுத்த வரங்களுக்கு என்ன கதி என்றால், தசரத சக்கரவர்த்தியோ புண்ணியாத்மா, அளவற்ற ஐஸ்வர்யமுடையவர், மகா பராக்கிரமசாலி, இந்த பூமண்டலத்திற்கு அதிபதி, விசேஷ கருணை பொருந்தினவர். ஒரு காரியத்தை பிரதிஜ்ஞை செய்துவிட்டு தவறுவாரா? ஆகையால் அவைகளுக்கு பதிலாக உனக்கு போதுமென்ற வரையில் வெள்ளி, பொன், ரத்னங்கள், ஆபரணங்கள், தானியங்கள், தேசங்கள், வாகனங்கள், வேலைக்காரர்கள், இன்னும் உனக்கு என்னென்ன வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்க தயாராகவும் இருக்கிறார். ஆகையால் நாளைக்கே ராமனுக்கு அபிஷேகம் நடக்கும்படி அனுமதி கொடு. அவர் சக்கரவர்த்திக்கு ஜேஷ்ட புத்திரர். ராஜ விவகாரங்களில் அவரை போன்ற சமர்த்தர்கள் ஒருவரும் இல்லை. நன்னடத்தை உள்ளவர், துஷ்டர்களை சிக்ஷித்து சாதுக்களை ரட்சிப்பதான க்ஷத்ரிய தர்மத்தை பரிபாலனம் செய்கிறவர், சகல பிராணிகளுக்கும் யாதொரு அசௌக்கியமும் நேரிடாமல் தன் உயிரை போல் காப்பாற்றுகிறவர், மகா பராக்கிரமசாலி. அவருக்கு நீ கொடுத்த ராஜ்யம் இருக்கட்டும். அவருக்கு நீயே கொடுத்த ராஜ்யமாக அது இருக்கட்டும். அப்படி இல்லாமல் வயசென்ற தகப்பனை விட்டு ராமன் வனத்திற்கு சென்றால் லோகத்தில் உனக்கு விசேஷ அபகீர்த்தி நேரும் என்பது உனக்கு தெரியாதா? இந்த ராஜ்யத்தில் ராகவனை தவிர வேறொருவர் ராஜாவாக இருக்க முடியும். அப்படி இருந்தால் அவ்விடத்தில் எவனாவது ஒரு நிமிஷம் தங்குவானா? ஆகையால் வீணாய் கவலைப்படாதே. ராமனே இந்த ராஜ்யத்தை ஆளட்டும். ராமனுக்கு பட்டாபிஷேகமானால் தசரதர் தன் முன்னோர்களுடைய ஆச்சாரப்படி வனத்தில் தபஸ் செய்ய போவார் என்று சுமந்திரர் தசரதிற்கெதிரே சமாதானமாகவும் கடுமையாகவும் அநேக விதமாய் கைகேயின் மனசை திருப்ப எவ்வளவோ பிரயத்தனம் செய்தார். ஆனால் அவர் எவ்வளவு தர்மோபதேசம் செய்தும், எவ்வளவு தூஷித்தும், எவ்வளவு பிரார்த்தித்தும் அவளுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் உண்டாகவும் இல்லை, நிச்சயம் மாறவும் இல்லை, முகத்தில் கோபப்பொறி தணியவும் இல்லை. வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 36. சித்தார்த்தர் கைகேயியை கண்டித்தது. கைகேயி சுமந்திரருடைய வார்த்தையை லட்சியம் செய்யாததைக் கண்டு தசரதர், ஐயோ, அறியாமல் வரங்களை கொடுத்துவிட்டு இப்போது கஷ்டப்படுகிறேனே என்று துக்கித்து கண்களில் நீர் பெருக பெருமூச்சு விட்டு கொண்டு, சுமந்திரரே, நமது சதுரங்க சைன்யத்தை ராமனுக்கு காவலாக போகும்படி சித்தப்படுத்தும். ரூபத்தாலும் வார்த்தைகளாலும் நடத்தையாலும் பிறருடைய மனசை அபகரிக்கும் சக்தியுள்ள வேசியைகளும் கோடீஸ்வரர்களான வியாபாரிகளும் சைன்யத்துடன் செல்லட்டும். ராமன் இருக்கும் இடத்தில் சகல பதார்த்தங்களும் நிறைந்த கடைவீதிகள் ஏற்பட வேண்டியது. எவரவர்கள் ராமனை ஆசிரித்துக் கொண்டிருக்கிறார்களோ, வீரியத்தை பரீட்சிப்பதற்காக ராமன் எவர்களுடன் காலங்கழிக்கிறானோ அந்த சூரர்களுக்கு வேண்டிய வரைக்கும் ஐஸ்வர்யங்களை கொடுத்து சைன்யத்துடன் அனுப்பும். முக்கியமான ஆயுதங்களும் எண்ணெய், நெய் முதலிய சாமான்களும் நிறைந்த அநேக வண்டிகளும் காடுகளில் வழிகாட்டுவதற்கு வேடர்களும் ராமனுடன் செல்லட்டும். சிம்மம், யானை, புலி முதலிய துஷ்ட மிருகங்களை வேட்டையாடி கொண்டு காட்டுத்தேனை குடித்துக் கொண்டு அநேக புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்து கொண்டு ராமன் இந்த ராஜ்யத்தையே நினையாமல் இருக்கட்டும். என் தானிய களஞ்சியமும் பொக்கிஷமும் ராமன் போகும் இடத்திற்கு அனுப்பப்படட்டும். மனுஷ்ய சஞ்சாரமில்லாத வனத்தில் அவன் என்ன செய்வான்? புண்ணிய ஸ்தலங்களில் யாக யஜ்யங்களை செய்து கொண்டு கணக்கில்லாமல் தட்சிணைகளை கொடுத்து கொண்டு ரிஷிகளோடு ராமன் சுகமாய் காலம் கழிக்கட்டும். மகா பாக்கியசாலியான பரதன் அயோத்தியில் சிறப்பாய் ஆளட்டும். நான் இப்போது சொன்ன ஏற்பாடுகளுடன் என் குழந்தை ராமச்சந்திரன் வனத்திற்கு புறப்படட்டும் என்றார். இதை கேட்டு கைகேயிக்கு பெரும் பயம் பிடித்தது. பேச முடியவில்லை. முகம் வாடிற்று. மிகுந்த வருத்தத்துடன் தசரதரை பார்த்து, மகா யோகியரே, உத்தமமான சுராபானத்தின் சாரத்தை குடித்துவிட்டு வண்டலை பிறருக்கு கொடுப்பது போல் இந்த ராஜ்யத்தில் உள்ள சகல பிரஜைகளையும் தனதானியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் சைன்யங்களுடன் ராமனுக்கு அனுப்பிவிட்டு சூன்யமான தேசத்தையா பரதனுக்கு கொடுக்கப் போகிறீர்? இந்த தானம் வேண்டாம் என்று சர்ப்பம் போல் சீறினாள். இப்படி வெட்கத்தை முற்றிலும் துறந்து ஒருவரையும் லட்சியம் செய்யாமல் அதிக்ரூரமான வார்த்தைகளை சொல்ல தசரதர், துஷ்டே, தாங்க முடியா பாரத்தை ஏற்றி எருது இழுக்க முடியாமல் கஷ்டப்படும் போது எவனாவது அதை குத்துவானா?
நான் உனக்கு வரம் கொடுத்து அதற்கு பிரயோஜனமாக பரதனுக்கு அபிஷேகம் செய்து ராமனை காட்டிற்கு அனுப்புவதென்ற தாங்க முடியாத பாரத்தை வருவித்துக் கொண்டேன். உன் கட்டளைப்படி ராமனை காட்டிற்கு அனுப்பி கொண்டிருக்கையில் திரும்பவும் இப்படி உபதிரவிக்கிறாயே என்றார். கைகேயி, இப்போது நான் உமக்கு செய்கிற உபதிரவம் இன்னதென்று எனக்கு வெளிப்படவில்லை. ஓய், நீர் முன்னே கொடுத்த வரங்களை பூர்த்தி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேனே ஒழிய வேறு புதிதாய் ஏதாவது கேட்கிறேனா சொல்லும் என்றாள். அதற்கு தசரதர், அடி அல்ப சுபாவம் உள்ளவளே, நீ வரம் கேட்கும் போதே இதெல்லாம் உனக்கேன் தோன்றவில்லை? அப்பொழுதே சேனையை அனுப்பக்கூடாது, திரவியத்தை அனுப்பக்கூடாது என்று வேண்டிய விஷயங்களை ஏன் பிரார்த்திக்கவில்லை? அப்போது மறந்துவிட்டு இப்போது குறுக்கே விழுந்து மறைத்தால் ஆக வேண்டிய காரியம் நிற்குமோ என்றார். தசரதர் இப்படி மகா கோபத்துடன் சொல்வதை கேட்டு கைகேயிக்கும் அடங்காத கோபம் வந்தது. ஓய், என்னிடத்தில் ஏன் வீண் பெருமை பேசுகிறீர்? உமது குல விருத்தாந்தத்தை நான் அறியேனோ? உமது வம்சத்திலேயே சகரன் என்ற ஒரு அரசன் தன் மூத்த புத்திரனான அசமஞ்சனை ராஜ்யத்தை விட்டு ஒண்டியாக துரத்தவில்லையா? அப்படியே ராமனை துரத்துவதற்கு தடை என்ன? இது உங்கள் குலாச்சாரம்தானே. நான் முன்னையே கேட்காமல் இருந்தால் என்ன? இப்பொழுதுதான் ஏன் அப்படி செய்யக்கூடாது என்றாள். தசரதர், ஐயோ, இப்படியும் ஒரு ஸ்திரீ உண்டோ? அநியாயமாக என்னை வஞ்சித்து பிரதிஜை செய்யச் சொல்லி என்னை மகா பாபத்திற்கு உள்ளாக்கி, அதுவும் போதாமல் தான் முன்னே கேட்காத விஷயங்களையெல்லாம் இப்போது கொடுக்கும்படி நிர்பந்திக்கிறாளே என்று நினைத்து சீ வாயை மூடு என்றார். அங்கிருந்தவர்களெல்லாம் வெட்கத்தால் தலை குனிந்தார்கள். ஆனால் கைகேயி மாத்திரம் அதை கொஞ்சமாவது லட்சியம் செய்யவில்லை. அங்கிருந்தவர்களுக்குள் சித்தார்த்தர் என்ற ஓர் பிரதானி கைகேயின் வார்த்தையை கேட்டு மிகவும் கோபம் கொண்டார். அவர் வயசென்றவர், கபடமற்றவர், தசரதரால் விசேஷ மரியாதை செய்யப்பட்டவர். இந்த அபவாதத்தை கேட்டு சகிக்காமல் அசமஞ்சன் தெருவில் விளையாடும் குழந்தைகளை பிடித்து சரையூ நதியில் தள்ளி அவர்களுடைய மரணாவஸ்தைகளை பார்த்து சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தான். பட்டணத்து ஜனங்கள் எல்லோரும் அவனிடத்தில் கோபம் கொண்டு சகரனிடத்தில் சென்று, சுவாமி, இந்த ராஜ்யம் க்ஷேமமாய் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்பினால் இரண்டில் ஒன்றை செய்யும். அசமஞ்சனை இந்த தேசத்திற்கு விட்டு துரத்திவிடும், இல்லாவிட்டால் நாங்கள் புறப்பட்டு போகிறோம் என்றார்கள். அதற்கு சகரன், ஏன், என்ன விசேஷம்? ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள் என்று கேட்க, பிரஜைகள் உமது புத்திரனுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. இவன் தெருவில் விளையாடும் எங்கள் குழந்தைகளை பிடித்து சரையூ நதியில் தள்ளி அவர்கள் முழுகும் போது குமிழியிடும் சப்தத்தை கேட்டு சிரித்துக் கொண்டிருக்கிறான் என்றார்கள். சகரனும் அவளுடைய இஷ்டப்படி தன் குமாரனான அசமஞ்சனையும் அவனுடைய பாரியையும் பரிஜனங்களையும் வண்டிகளில் ஏற்றி அவன் உயிரோடு இருக்கும் வரையில் அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க கூடாது என்று துரத்திவிட்டார். அவனும் தான் செய்த காரியத்திற்கு பிராயச்சித்தமாக மண்வெட்டி, கூடை, கோடாலி முதலியவைகளுடன் காடுகளிலும் மலைகளிலும் திரிந்து காலம் கழித்தான். அப்படி ராமன் என்ன பாபம் செய்தான்? எதற்காக அவனை காட்டிற்கு துரத்த வேண்டும்? எங்களுக்கு தெரிந்தவரையில் ராமனிடத்தில் தோஷம் கொஞ்சமேனும் இல்லை. சந்திரனிடத்தில் கல்மஷத்தை கண்டுபிடித்தாலும் பிடிக்கலாம், ராமனிடத்தில் தோஷம் கண்டுபிடிப்பது அசாத்தியம். அது இருக்கட்டும், ஒருவேளை எங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ராமனிடத்தில் தோஷம் இருக்கலாம், அது உனக்கு தெரிந்திருக்கலாம். அப்படி இருந்தால் சொல்லு, இப்பொழுதே ராமனை காட்டிற்கு துரத்தி விடுவோம். ஆனால் ஒருவன் பிறருக்கு யாதொரு கெடுதியும் செய்யாமல் சாதுக்களுடைய மார்க்கத்திலேயே நடந்து கொண்டிருந்தால் அவனை கைவிடுவது ஆபத்திற்கு ஹேதுவாகும். அது தர்மத்திற்கு நேர் விரோதமல்லவா? தேவேந்திரனை போல் பலமும் பராக்கிரமமும் தேஜஸும் பொருந்தி இருந்தாலும் இப்படிப்பட்ட அதர்மத்தை செய்தால் சாம்பலாய் எரிக்கப்படுவான். ஆகையால் ராமனுடைய அபிஷேகத்தை தடுக்காதே. லோகத்தார்கள் உன்னை நிந்திப்பதற்கு இடம் கொடுக்கலாமா என்று வெகு சாதுரியமாக அவளுடைய பிடிவாதத்தை மாற்ற பார்த்தார். சித்தார்த்தனுடைய வார்த்தையை கேட்ட தசரதர், இந்த நல்ல புத்தியை கைகேயி ஒருபோதும் அனுசரிக்க மாட்டாள் என்ற நிச்சயத்துடன் துக்கம் மேலிட்டு குரல் ஒடுங்கி, அடி பாபஜந்துவே, சித்தார்த்தனுடைய வார்த்தைகள் உன் காதில் ஏறுமா? எனக்கு ஹிதமான விஷயம் இன்னதென்று உனக்கு தெரியவில்லையே. அது போகட்டும், உனக்காவது எது ஹிதம் என்று தெரிந்து கொண்டாயா? நீச்சமான நடத்தையையும் யோசனையும் தவிர உனக்கு என்ன தெரியும்? சாதுக்களுடைய நடத்தைக்கும் உனக்கும் வெகு தூரம். நான் இந்த ராஜ்யத்தையும் சகல ஐஸ்வர்யத்தையும் போகியங்களையும் விட்டு ராமனுடன் போகிறேன். நீயும் பரத சக்கரவர்த்தியும் இந்த ராஜ்யத்தில் உங்கள் இஷ்டப்படி வெகு காலம் சௌக்கியமாய் ஆண்டு கொண்டிருங்கள் என்றார். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 37. வசிஷ்டர் கைகேயியை கண்டித்தது.
சித்தார்த்தனுடைய வார்த்தையை கேட்டு ராமன் தசரதரை பார்த்து மிகவும் வணக்கமாய், சுவாமி, நான் போகபோகியங்களை விட்டேன், அவைகளில் ஆசையும் இல்லை, காட்டில் வசிக்க வேண்டியவன். எனக்கு சைன்யத்தாலும் ஐஸ்வர்யத்தாலும் என்ன பிரயோஜனம்? உத்தமமான யானையை ஒருவனுக்கு கொடுத்த பிறகு அதை கட்டும் கயிற்றில் ஒருவன் ஆசையை வைப்பானா? யானையே போகும்போது கயிறு ஒரு பொருட்டா? தாங்கள் எனக்கு கொடுக்கிறதாக உத்தேசித்த சகல பதார்த்தங்களையும் நான் பரதனுக்கு கொடுத்து விட்டேன். வேலைக்காரர்கள் நான் தரித்துக் கொள்வதற்காக மரபுரியை கொண்டு வரட்டும். 14 வருஷங்கள் வனத்தில் வசிக்க வேண்டும் அல்லவா? கூடை, மண்வெட்டி, கோடாலி முதலியவைகளும் கொண்டு வரப்படட்டும் என்றார். உடனே கைகேயி கொஞ்சமாவது வெட்கமில்லாமல் தானே மரபுரியை கொண்டு வந்து இதை உடுத்துக்கொள் என்றாள். ராமன் அவைகளை கைகேயனிடத்திலிருந்து வாங்கி தான் தரித்திருந்த நேர்த்தியான வஸ்திரங்களை அவிழ்த்துவிட்டு முனிவர்கள் தரிக்கும் மரபுரியை தரித்தார். லக்ஷ்மணரும் அப்படியே செய்தார். இவை எல்லாவற்றையும் தசரதர் பார்த்து கொண்டிருந்தார். பிறகு சீதை தனக்காக கொண்டு வரப்பட்ட மரபுரியை பார்த்து, விலையற்ற வஸ்திரங்களை தரிக்கும் வழக்கம் உள்ளவளாதலால் வலையை கண்டு மான் நடுங்குவது போலவே நடுங்கினாள். அவைகளை உடுக்கத் தெரியாமல் கையில் வைத்துக் கொண்டு தயங்கினாள். ஆனால் மகா பதிவிரதையானதால் தன் பர்த்தா அனுஷ்டிக்கும் தர்மத்தை தானும் அனுஷ்டிக்க விரும்பி கண்களில் நீர் தழும்ப கந்தர்வராஜனைப் போல் அழகான ராமனை பார்த்து, நாதா, வனத்தில் வசிக்கும் முனிவர்கள் இந்த மரபுரிகளை எப்படி உடுப்பார்களோ தெரியவில்லையே என்று ஒரு மரபுரியை கழுத்தில் வைத்து கட்ட முயன்று கட்டத் தெரியாமல் வெட்கமடைந்து நின்றாள். உடனே ராமன் அவளுடைய கையில் இருந்த அந்த மரபுரியை வாங்கி அவள் உடுத்திருந்த வெண்பட்டின் மேல் அதை கட்டினார். தசரத சக்கரவர்த்தியின் குமாரனான ராமன் ஜனக மகாராஜாவின் புத்திரியான சீதைக்கு தன் கைகளால் தபஸ்விகள் தரிக்கும் மரபுரியை கட்டுவதைக் கண்டு அந்தப்புறத்தில் இருந்த ஸ்திரீகள் எல்லோரும் இந்த கோரத்தை பார்க்கும்படி நேர்ந்ததல்லவா என்று கதறி அழுதார்கள். ராமா, உன் பிதா இவளை வனத்திற்கு போகும்படி கட்டளையிடவும் இல்லை. அந்த மகாபாபி கைகேயி அப்படி வரம் கேட்கவும் இல்லை. ஆகையால் நீ பிதிருவாக்கிய பரிபாலனம் செய்து வனத்திலிருந்து திரும்பி வரும் வரையில் இவளையாவது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். குழந்தை லக்ஷ்மணன் உன்னுடன் வனத்திற்கு செல்லட்டும். நிர்மானுஷ்யமான காட்டில் தபஸ்விகளைப் போல் இவள் வசிக்கத் தகுந்தவளா? தர்மஸ்வரூபியே, நீ இங்கே இருந்து எங்களுடைய நேத்திரங்களுக்கும் மனசுக்கும் ஆனந்தத்தை கொடுக்க இஷ்டப்படாவிட்டாலும் சீதையாவது இங்கே இருக்கட்டும். எப்படியாவது எங்கள் பிரார்த்தனையை அங்கீகரிக்க வேண்டும் என்று கெஞ்சினார்கள். ஆனால் சீதை அதை கேட்டு தன் பர்த்தாவை விட்டு தான் தனியே இருக்க சம்மதிக்காமல் தனக்கு மரபுரியை கட்டுவிடும்படி ராமனை வேண்டினாள். ராமனும் அப்படியே செய்தார். அப்போது இக்ஷ்வாகு வம்சத்திற்கு குலகுருவான வசிஷ்ட பகவான் சீதை மரபுரியை தரித்ததை பார்த்து அவளை தடுத்து, அடி கைகேயி, மரியாதையை மீறி நடக்க துணிந்தாயல்லவா? துர்புத்தி உள்ளவளே, பிறந்த குலத்திற்கும் புகுந்த குலத்திற்கும் மிருத்யுவை போன்றவளே, சக்கரவர்த்தியை வஞ்சித்தது போதாதா? வர வர கட்டுக்காவல் இல்லாமல் உனக்கு தோன்றினபடியெல்லாம் நடக்க ஆரம்பித்து விட்டாய். நன்னடத்தையை அறியாதவளே, சீதை காட்டிற்கு போகக்கூடாது. ராமனுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய சிம்ஹாசனத்தில் அவளிருந்து இந்த ராஜ்யத்தை ஆளட்டும். பத்னி என்பது தன்னில் பாதி என்ற ஸ்ருதி கிரகஸ்தர்களை குறித்து வழங்குகிறதல்லவா? ஆகையால் ராமனை சேர வேண்டிய இந்த பூமியை இவளே ஆள வேண்டியது. அப்படி சம்மதிக்காமல் சீதை ராமனுடன் வனம் போக இஷ்டம்பட்டால் நாம் எல்லோரும் கூட போவோம். இந்த ராஜ்யத்தின் அதிகாரிகளும் மற்ற ஜனங்களும் தங்களுடைய குடும்பங்களுடன் தாங்கள் சம்பாதித்த ஐஸ்வர்யங்களையும் ஆடுமாடுகளையும் குதிரைகளையும் வேலைக்காரர்களையும் வாகனங்களையும் எடுத்துக்கொண்டு ராகவன் இருக்குமிடம் செல்லட்டும். பரதனும் சத்ருகுணனும் மரபுரியை தரித்துக் கொண்டு தங்களுடைய தமையனுக்கு சுசுரூஷை செய்வார்களே ஒழிய இங்கே இருக்க மாட்டார்கள். அப்போது இந்த ராஜ்யம் ஜனங்கள் இல்லாமல் சூன்யமாயிருக்கும். உன்னையும் மரங்களையும் தவிர வேறு ஒன்றும் இராது. நீ கெட்ட நடத்தை உள்ளவள், பிரஜைகளை நாசம் செய்ய புகுந்தவள். ராமன் இல்லாத ராஜ்யம் ராஜ்யமாகுமா? ராமன் வசிக்கும் இடமே அயோத்தியை. பரதன் தசரதருக்கு பிறந்திருப்பானேயானால் அவரை போன்ற நடத்தை உள்ளவனாயிருப்பான். பிரீதியுடன் கொடுக்கப்படாத இந்த ராஜ்யத்தை அரசாள சம்மதிப்பானா? உன்னை தாய் என்று அழைக்க மனஸ்வருமா? அவனுடைய பிதாவான உன் பர்த்தாவை கொன்ற உன்னிடத்தில் இருப்பானா? மூத்தவன் இருக்க இளையவன் பட்டாபிஷேகம் செய்து கொள்ளக்கூடாது என்ற ராஜ தர்மத்தை நன்றாய் அறிந்தவன் உன்னிடத்தில் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வானா? நீ பூமியிலிருந்து ஆகாசத்தில் தாவி குதித்தாலும் அவன் தர்ம விரோதமாய் நடக்கவே மாட்டான். உன் புத்திரனுக்கு விசேஷ லாபத்தை சம்பாதித்து வைக்க வேண்டும் என்று எண்ணத்தால் அல்லவா இவ்வளவு அக்கிரமங்களை செய்திருக்கிறாய். பார், நீ செய்தது உன் புத்திரனுக்கே ஹிதமல்லவென்று உனக்கே தெரிய வரும். ராமன் வனத்திற்கு போகும்போது எந்த பிராணியாவது அவனை பின்தொடராமல் இருக்குமா? பார், கைகேயி, பசுக்கள், மிருகங்கள், பட்சிகள், மரங்கள் எல்லாம் ராமன் வனத்திற்கு போகையில் அவனையே பார்த்து கொண்டிருக்கும். இந்த ஆச்சரியத்தை நீயும் இன்று பார்ப்பாய்.
ஆகையால் சீதையின் கையில் இருந்த இந்த மரவுரியை வாங்கி எறிந்துவிட்டு உத்தமமான வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் உன் நாட்டு பெண்ணிற்கு கொடு. இவள் மரவுரியை தரிக்க வேண்டுமென்று என்ன விதி? கேகயராஜனுடைய பெண்ணே, நீ கேட்ட வரம் ராமன் வனத்திற்கு போக வேண்டுமென்று என்பது மாற்றமல்லவா? நீ கேட்ட வரம் ராமன் வனத்திற்கு போக வேண்டியது என்று மாத்திரமல்லவா? சீதை எப்பொழுதும் போல் சகல அலங்காரங்களுடனும் சிரேஷ்டமான வாகனங்களோடும் பரிசாரகளோடும் நேர்த்தியான வஸ்திரங்களோடும் இன்னும் வேண்டிய மற்ற சாமான்களோடும் ராமனோடு வனத்திற்கு செல்லட்டுமே என்று அளவிடக்கூடாத மகிமையுள்ள வசிஷ்ட பகவான் சொல்ல, அப்பொழுதும் சீதை மரவுரையை தரிக்காமல் இருக்க இஷ்டப்படவில்லை. தன் பர்த்தாவை போல் தானும் தபஸ்விகளுக்குரிய வேஷத்துடன் காட்டில் வசிக்க வேண்டும் என்பது அவளுடைய கருத்து. வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 38. தசரதர் கைகேயியை கண்டித்தது. லோகநாதனான ராமனை நாதனாய் அடைந்தும் அனாதையைப் போல் சீதை மரவுரியை தரிப்பதைக் கண்டு அங்கிருந்து சகல ஜனங்களும் தசரதரை பார்த்து, சீ சீ, என்ன காரியம் செய்தீர் என்று நிந்தித்தார்கள். அவரும் அந்த சப்தத்தை கேட்டு அதுவரையில் பிரஜைகளுடைய மனஸ்கோணாமல் ஆண்டு வந்து அவர்களிடத்திலிருந்து ஸ்தோத்திரத்தை தவிர வேறொன்றையும் கேட்டிராதவள் ஆனதால், இனிமேல் நான் எதற்காக பிழைத்திருக்க வேண்டும்? இனிமேல் எனக்கு கீர்த்தியிலாவது தர்மத்திலாவது கொஞ்சம் கூட ஆசை இல்லை. இப்படிப்பட்ட அந்நியாயத்திற்கு ஆளாகி லோகத்தாரால் நிந்திக்கப்பட்ட பிறகு எது எப்படி போனால் என்ன என்று நிச்சயித்து பெருமூச்சு விட்டுக் கொண்டு, அடி கைகேயி, மகா பாபி, சீதை மரவுரிகளை தரித்து கொண்டு காட்டிற்கு செல்லக்கூடாது. அவளோ அதிபாலை, இதுவரையில் சுகமாய் வளர்ந்தவள், சகல போக போகியங்களையும் அனுபவித்தவள், அதிக செல்லமாய் வளர்க்கப்பட்டவள். இவள் வனத்தில் வசிக்க தகுந்தவளல்ல என்று வசிஷ்ட பகவான் சொல்வது நிஜமே. யாதொரு பாவத்தையும் அறியாத இவள் பதியின் தர்மத்தை அனுசரிக்க வேண்டியதென்ற ஒரு விரதத்தை தவிர வேறு விதமான தபஸை அனுஷ்டித்து வழக்கப்பட்டவளல்ல. வஞ்சனை அறியாதவள் இவள் யாருக்கு என்ன கெடுதி செய்திருக்கிறாள்? ஜனக மகாராஜனுக்கு பெண்ணாக பிறந்து பயங்கரமான காட்டில் ஏதோ ஒரு தபசியைப் போல மான் தோல் மரவுரிகளை தரித்து கொண்டு எதற்காக வசிக்க வேண்டும்? ஆகையால் விகாரமான மரவுரியை எரிந்து விடட்டும். உனக்கு இப்படி நான் பிரதிஜை செய்தேனா? அவளுக்கு காட்டிற்கு போக இஷ்டமிருந்தால் அவளுக்கு வேண்டிய வஸ்திராபரணங்களுடன் சௌக்கியமாக போகட்டும். உனக்கு மரணம் சமீபித்தது. ஆகையாலேயே நீ கேட்டதை கொடுக்கிறேன் என்று பிரதிஜை செய்தேன். அது இப்படி கோரமாய் முடிந்தது. அது போதாதா? நீ அஞ்ஞானத்தால் மயக்கப்பட்டு சீதையையும் காட்டிற்கு துரத்த பிரயத்தனம் செய்கிறாய். இது எப்படி முடியும் தெரியுமா? மூங்கில் தன்னிடத்தில் உண்டான புஷ்பத்தால் தானே நாசமடைவது போல என் அந்நியாயமே என்னை கொளுத்திவிடும். நீச சுபாவம் உள்ளவளே, ராமன் தான் உனக்கு சத்ரு. அவன் உனக்கு அபராதம் செய்ததாக வைத்துக் கொள்வோம். உன் புத்திரனுக்கு பட்டம் கிடைப்பதற்கு அவன் தடையாக இருப்பதாக வைத்துக் கொள்வோம். காட்டில் பிறந்து வளர்ந்த மான்குட்டியைப் போல விரண்ட கண்களையுடைய சீதையை பார். அவளுக்கு கொஞ்சமாவது கபடம் தெரியுமா? பிறருக்கு அபராதம் செய்வதென்ற வார்த்தையை கேட்டாலே நடுங்குகிறவள். தன் பர்த்தாவை தவிர வேறு தெய்வத்தை அறியாள். அவனுக்கு சுசுரூஷை செய்வதை தவிர வேறு தர்மத்தை அறியாள். இப்படிப்பட்டவள் உனக்கு எந்த சமயத்தில் எவ்விதமான அபகாரத்தை செய்திருப்பாள்? பாபஸ்வரூபமே, உன் ஆத்மா உள்ள வரைக்கும் நீ நரகத்தில் கிடந்து கஷ்டப்படுவதற்கு ராமனை காட்டிற்கு துரத்தின ஒரு பாபம் போராதா? லக்ஷ்மணனையும் சீதையையும் காட்டிற்கு துரத்தி அதனால் சொல்ல முடியாத பாபங்களையும் சம்பாதிப்பதில் உன் உத்தேசம் என்ன? இதற்காக நீ என்ன கதியை அடையப் போகிறாயோ, எந்த நரகங்களை அனுபவிக்கப் போகிறாயோ எனக்கு தெரியாது. நான் உனக்கு செய்த பிரதிஜை என்ன? அபிஷேகத்திற்காக சித்தமாயிருந்த ராமனை இங்கே வருவித்து நீ சொன்னதென்ன? இப்பொழுது உனக்கு நடக்கப் போகிற அபிஷேகத்தை வேண்டாம் என்று மறுத்து 14 வருஷங்கள் மான் தோல் மரவுரிகளை தரித்து கொண்டு வனத்தில் வசிக்க வேண்டும் என்று சொல்லவில்லையா? அதை கேட்டுக்கொண்டிருந்த நான் ராமன் காட்டிற்கு போவதற்கு மாத்திரம் சம்மதித்தேனே ஒழிய மற்ற யாராவது போவதற்கு சம்மதித்தேனா? சீதையும் மரவுரியை தரித்து கொண்டு வனத்தில் வசிக்க வேண்டும் என்று இஷ்டப்படுகிற நீ, நான் உனக்கு செய்த பிரதிஜையை தாண்டி கோரமான நரகத்தை அடைய பிரயத்தனம் செய்கிறாய் என்று மகாத்மாவான தசரதர் பிரலாபித்துக் கொண்டு துக்கத்தின் கரையை காணாமல் புத்திரசோகமாகிற சமுத்திரத்தில் ஆழ்ந்து பிரக்ஞையற்று பூமியில் விழுந்தார். பிறகு மூர்ச்சை தெளிந்து ஒட்கத்தால் தலை குனிந்து உட்கார்ந்திருக்கும் தசரதரை பார்த்து, ராமன் வனத்திற்கு புறப்பட சித்தமாய், மகாராஜா தர்மாத்மா, இதோ இருக்கும் என் தாய் கௌசல்யாதேவி மகா கீர்த்திசாலி, மிகவும் வயசென்றவள், உத்தமமான நடத்தை உள்ளவள், சத்தியத்தை காப்பதே உத்தமமான தர்மம் என்று நன்றாய் அழிந்தவளாகையால்
அவளுடைய அபாரமான வருத்தத்தை காட்டிக்கொள்ளவும் இல்லை, தங்களிடத்தில் கோபிக்கவும் இல்லை, தங்களை நிந்திக்கவும் இல்லை. தாங்கள் கேட்டவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வரங்களை கொடுக்கிறவரல்லவா, நானும் ஒரு வரம் கேட்கிறேன், தயவுசெய்து அங்கீகரிக்க வேண்டும். என் மாதா என்னை பிரிந்த துக்கத்தை சகிக்க மாட்டாள். அவள் இதுவரையில் இப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவித்ததில்லை. பட்டமகிழி என்ற இதுவரையிலுமே அதிக மரியாதையோடும் ஆதரவோடும் அவளை நடத்தி வருகிறீர்கள். இனிமேல் நான் பிரார்த்திக்கிற அதிக மரியாதையுடனும் ஆதரவுடனும் அவளை நடத்த வேண்டியது. அவள் என்னை நினைத்து நினைத்து என்னை விட்டு பிரிந்த துக்கத்தால் மரணமடையாமல் அவளை பாதுகாக்க வேண்டும் என்று தங்களை யாசிக்கிறேன். அவள் ஒன்றும் அறியாதவள். இனிமேல் அவளுக்கு உங்களைத் தவிர வேறு கதியில்லை. அவளை சத்துருக்களுடைய கையில் காட்டிக் கொடுத்து விடக்கூடாது. தங்களுடைய பிரியத்தாலும் மரியாதையாலுமே அவள் நான் திரும்பி வரும் வரையில் உயிரை வைத்துக் கொண்டிருக்க வேண்டியவள். இன்னும் ஒரு தரம் பிரார்த்திக்கிறேன், என்னை பார்க்காமல் ஒரு முகூர்த்தமாவது இருக்க சகிக்க மாட்டாள். தேவேந்திரனுக்கு சமமான பராக்கிரமம் உள்ளவரே, நான் மனத்தில் இருக்கையில் என்னை நினைத்து என்னை காணாத துக்கத்தால் அவள் உயிரை விடாமல் இருக்க வேண்டும். நான் மனத்திலிருந்து திரும்பி வந்து என் மாதாவை யமனுடைய பட்டணத்தில் போய் தேடும்படி வைக்காமல் இருப்பது தங்களுடைய பொறுப்பே என்றார். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 39. ராமன் வனம் போக உத்தரவு பெற்றது. தபஸ்விகளின் வேஷத்தை தரித்த ராமன் இப்படி சொல்ல தசரதரும் அவருடைய பாரியைகளும் அதை பார்க்க சகிக்காமல் துக்கத்தால் பிரக்ஞையற்றார்கள். தசரதர் ராமனை பார்க்க முடியாமல் அவருடைய கண்ணீர் தடுத்தது. அவருடன் பேச முடியாமல் நெஞ்சு அடைத்தது. ஒரு முகூர்த்தம் இம்மாதிரி துக்கம் மேலிட்டு அசைவற்றிருந்து மறுபடியும் ராமனை நினைத்து புலம்ப ஆரம்பித்தார். ஐயோ, பூர்வ ஜென்மங்களில் கணக்கில்லாத பசுக்களை அவைகளின் கன்றுக்களை விட்டு பிரித்தேனோ, யாதொரு அபராதமும் செய்யாத ஜந்துக்களை குரூரமாய் ஹிம்சித்தேனோ, இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட கஷ்டம் எனக்கு நேருமா? எந்த கர்மத்தை அனுபவிப்பதற்கு இந்த தேகம் ஏற்பட்டதோ அந்த கர்மம் முடிந்தாலல்லவா எனக்கு மரணம் நேரிடும். கைகேயினிடத்தில் இப்படி ஹிம்சைப்படுவதை விட உயிரை விடுவதே நலம். ஆனால் அகாலத்தில் தேகத்தை விட்டு பிராணன் போகாதல்லவா? கொழுந்து விட்டெறியும் அக்னிக்கு சமமான தேஜஸுள்ள என் ராமன் என் கண்களுக்கு எதிரேயே தன் விலையற்ற வஸ்திரங்களை நீக்கி காட்டில் வசிக்கும் தபஸ்விகள் வசிக்கும் மரவுரியை தரிக்க நான் பார்த்திருந்தும் எனக்கு மரணம் வர காணோமே, என்ன ஆச்சரியம்! ஒரு ஸ்திரீ தன் லாபத்தை மட்டுமே கருதி ஒரே பிடிவாதம் பிடிக்கிறாள். அதனால் எவ்வளவு ஜனங்கள் சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் என்று அதற்கு மேல் பேச முடியாமல் கண்ணீரால் கண்கள் மறைந்து ராமா என்று கதறி மூர்ச்சையடைந்தார். கொஞ்ச நேரம் கழித்து பிரக்ஞை தெளிந்து கண்ணீர் பெருக சுமந்திரரை பார்த்து, அதிசீக்கிரத்தில் உத்தமமான அஸ்வங்கள் பூட்டின ரதத்தை சித்தம் செய்து கொண்டு வாரும். அதில் ராமனை ஏற்றி இந்நகரத்திற்கு வெளியே தெற்கில் அழைத்து கொண்டு போம். சாதுவாகவும் வீரனாகவும் இருக்கும் ராமன் மாதா பிதாக்களால் ராஜ்யத்தை விட்டு துரத்தப்படுகிறதை பார்த்தால் குணசாலிகள் உத்தம குணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதற்கு இப்படிப்பட்ட துக்கத்தை விட வேறு பிரயோஜனமில்லை என்று ஆகையால் நல்ல குணங்கள் வேண்டுமென்று ஆசைப்படுவதும் அவைகளை சம்பாதிக்க வேண்டுமென்று கஷ்டப்படுவதும் வீண் சிரமமே என்றார். அதற்குள் சுமந்திரர் தசரதருடைய அபிப்பிராயப்படி சிரேஷ்டமான அஸ்வங்கள் பூட்டின ரதத்தை சித்தம் செய்து கொண்டு ராமனிடத்தில் வந்து, சுவாமி, தாங்கள் புறப்படுவதற்கு எல்லாம் தயாராயிருக்கிறது என்று தெரிவித்தார். பிறகு தசரதர் தன் பொக்கிய தலைவனை வருவித்து சர்வோத்தமமான வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் சீதை வனத்தில் வசிக்க வேண்டிய காலத்திற்கு தகுந்தபடி கணக்கிட்டு சீக்கிரமாய் இங்கே கொண்டு வர வேண்டியதென்று ஆக்ஞாபித்தார். அந்த அதிகாரி தேச காலங்களை நன்றாய் அறிந்தவர். சர்வ விதத்திலும் சுத்தர். பொக்கிஷத்தில் இருக்கும் ஒவ்வொரு பதார்த்தத்தின் குணங்களையும் அதன் அளவையும் நிர்ணயமாக தெரிந்து கொண்டவர். ஆகையால் மகாராஜாவின் உத்தரவுப்படி சகல வஸ்துக்களையும் சீதைக்கு எதிரே கொண்டு வந்து வைத்தார். சீதை மற்றவர்களைப் போல் மனுஷ்ய சம்பந்தத்தால் பிறக்காதவளாகையால் சாமுத்திரிகா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கும் லட்சணப்படி அமைந்த அங்கங்களை உடையவள். அந்த விசித்திரமான ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொண்டபோது முன்னைவிட அதிகமாக விளங்கினாள். 1000 கிரணங்களை உடைய சூரியன் உதிக்கும் போது ஆகாசம் பிரகாசிப்பது போல் அவளுடைய தேக காந்தியால் அந்த அந்தப்புறம் பிரகாசித்தது. பிறகு கௌசல்யாதேவி அவளை அதிக பிரீதியுடன் ஆலிங்கனம் செய்து உச்சி முகர்ந்து, குழந்தாய், உத்தம தர்மத்தை அனுஷ்டிக்க ஆரம்பித்திருக்கிறாய். லோகத்தில் துஷ்ட ஸ்திரீகளுடைய நடத்தை எப்படி என்றால், தங்களுடைய பர்த்தாக்கள் செல்வத்துடன் இருக்கும்போது தங்களுக்கு எவ்வளவு மரியாதை செய்யட்டும், வஸ்திர பூஷணங்களால் தங்களை எவ்வளவு திருப்தி செய்யட்டும்,
தங்களிடத்தில் எவ்வளவு பிரியமாயிருக்கட்டும், தங்களுடைய பர்த்தாக்களுக்கு கஷ்டம் நேரிட்டு செல்வம் குறைந்து தங்களை திருப்தி செய்ய சக்தியற்ற போது அவற்றையெல்லாம் ஒரு நிமிஷத்தில் மறந்து விடுவார்கள். அப்போது அவர்கள் பர்த்தாவை இவ்வளவுதான் அலட்சியம் செய்வார்கள் என்பதற்கு கணக்கே இல்லை. முதலில் அளவற்ற சுகங்களை அனுபவித்திருந்தாலும் பிறகு சொல்ப அசௌக்கியமாவது ஆபத்தாவது நேர்ந்தால் போதும் உடனே தங்கள் பர்த்தாக்களை தூஷிப்பதும் அவர்களை விட்டு விலகுவதும் துஷ்ட ஸ்திரீகளுக்கு சுபாவம். சிறு பெண்கள் பெரும்பாலும் பொய் சொல்வதிலேயே பிரியமுள்ளவர்களாகவும் அடிக்கடி மாறும் சுபாவம் உள்ளவர்களாகவும் ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியாத ஹிருதயம் உள்ளவர்களாகவும் பாபத்தை செய்வதிலேயே திருஷ்டி உள்ளவர்களாகவும் ஒரு நிமிஷத்தில் முன்னிருந்த பிரீதியை மறந்து துவேஷிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் பதிவிரதைகள் அல்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு பர்த்தா உத்தம குலத்தில் பிறந்தவனாயிருக்கட்டும், தங்களுக்கு விசேஷ உபகாரம் செய்தவனாயிருக்கட்டும், சகல வித்தைகளும் நிபுணனாயிருக்கட்டும், தங்களுடைய இஷ்டப்படி வஸ்திராபரணங்களால் தங்களை திருப்தி செய்தவனாக இருக்கட்டும், தங்களை அக்னி சாட்சியாய் விவாகம் செய்தவனாயிருக்கட்டும், இவையெல்லாம் அவர்களை கட்டுப்படுத்தாது. தனத்தை தவிர அவர்களுக்கு வேறு தெய்வமில்லை, வேறு பர்த்தாவில்லை. சஞ்சல சுபாவம் உள்ளவர்கள் அல்லவா. பர்த்தாவிற்கு கெடுதி செய்வதும் பரபுருஷனுக்கு நன்மை செய்வதும் அவர்களுக்கு சகஜமே. ஆனால் தங்களுடைய குலத்திற்கு உச்சிதமான ஆச்சாரத்தை கைவிடாமல் சத்திய மார்க்கத்திலிருந்தும் விலகாமல் பெரியோர்களால் சன்மார்க்கத்தையே உபதேசிக்கப்பட்டு காம குரோதங்கள் அடங்கின சித்தத்துடன் இருக்கும் பதிவிரதைகளுக்கு சகல லோகங்களிலும் சிரேஷ்டமான பதார்த்தம் பர்த்தாவே. அவரிலும் பரிசுத்தமான வஸ்துவில்லை. ஆகையால் என் புத்திரனான ராமன் இதுவரையில் லோகோத்தரமான பதவியில் இருந்துவிட்டு இப்போது கர்மவசத்தால் ராஜ்யத்திலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறான். அந்த காரணத்தால் நீ அவனை அலட்சியம் செய்துவிடக்கூடாது. அவன் ஏழையாய் இருந்தாலும் தனவானாய் இருந்தாலும் நீ அவனை உன் தெய்வம் போல பாவிக்க வேண்டும் என்றாள். இப்படி தனக்கு உத்தம தர்மத்தை உபதேசிக்கும் கௌசல்யா தேவியை நோக்கி சீதை வணக்கமாய் கைகூப்பிக் கொண்டு, அம்மா, தாங்கள் கட்டளையிட்டபடி கொஞ்சம் கூட தவறாமல் செய்கிறேன். பர்த்தாவிடத்தில் இன்னவிதமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்ற தர்மத்தை நன்றாய் அறிந்திருக்கிறேன். என் பெற்றோர்கள் எனக்கு பால்யத்திலேயே அதை உபதேசித்திருக்கிறார்கள். தாங்கள் என்னை பதிவிரதைகள் இல்லாத துஷ்ட ஸ்திரீகளுடன் சேர்த்து பேசக்கூடாது. சந்திரனுடைய காந்தி அவனை விட்டு எப்படி விலகாதோ அப்படி பதிவிரதைகளின் தர்மத்தை விட்டு என் மனசு விலகாது. தந்திகள் இல்லாமல் வீணை சப்திக்குமா? சக்கரங்கள் இல்லாமல் ரதம்தான் ஓடுமா? அப்படியே ஸ்திரீகளுக்கு எவ்வளவு புத்திரர்கள் இருந்தாலும் பதி இல்லாவிட்டால் சுகம் உண்டா? நம்மை பெற்ற பிதாவும் மாதாவும் நாம் பெற்ற புத்திரர்களும் நமக்கு இந்த லோகத்தில் சுகத்தையும் க்ஷேமத்தையும் மாத்திரம் கொடுக்க முடியும். அது ஒரு பெரிதா? இந்த லோகத்திலும் பரலோகத்திலும் சுகத்தையும் க்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடியவர் பதியை தவிர வேறுண்டோ? அவரை எவளாவது பூஜிக்காமல் இருப்பாளா? நான் பதிவிரதா தர்மத்தை அனுஷ்டிக்க நிச்சயித்தவள். என் தாயை போன்ற மகா பதிவிரதைகளிடத்தில் இருந்து அந்த தர்மத்தின் லட்சணங்களை பொதுவாகவும் விசேஷமாகவும் கேட்டிருக்கிறேன். ஆகையால் நான் என் பர்த்தாவை விட்டு ஸ்வப்னத்திலாவது அவமதிப்பேனா? ஸ்திரீகளுக்கு பர்த்தாவே தெய்வம் என்றாள். இந்த வார்த்தைகள் கௌசல்யின் மனசை அபகரித்தன. ஒரு புறத்தில் என் அருமை குழந்தை 14 வருஷங்கள் என் கண்ணில் படாமல் காட்டில் கஷ்டப்படுவானே என்ற துக்கம், ஒரு புறத்திலே என் நாட்டு பெண் இவ்வளவு சாதுவாகவும் பதிவிரதைகளுக்குள் சிறந்தவளாகவும் இருப்பது என்ன பாக்கியம்! அவள் சொல்லும் வார்த்தைகள் மதுரமாகவும் சாதுரியமாகவும் தர்மத்தை அனுசரித்தும் இருக்கின்றனவே என்று ஆனந்தம். இவ்விரண்டாலும் கௌசல்யக்கு கண்களிலிருந்து நீர் தாரை தாரையாக பெருகிற்று. பிறகு ராமன் கைகூப்பி வணக்கமாக சகல ஸ்திரீகளாலும் பூஜிக்கப்பட்ட கௌசல்யா தேவியை பிரதட்சிணம் செய்து நமஸ்கரித்து, அம்மா, துக்கப்படாதே. என் பிதாவை ஜாகிரதையாக பாதுகாக்க வேண்டியது உன் கடமை. நான் வனத்தில் வசிக்க வேண்டிய 14 வருஷங்களும் 14 நிமிஷங்களாக பறந்து போய்விடும். உனக்கு தூங்கி எழுந்தது போலிருக்கும். அதிசீக்கிரத்தில் மகாராஜாவின் பிரதிஜையை நிறைவேற்றி கைகேயின் இஷ்டத்தை பூர்த்தி செய்து மறுபடியும் என் சிநேகிதர்களுடன் உன்னை தரிசனம் செய்வேன் என்றார். இப்படி தன் அபிப்பிராயத்தை சுருக்கமாக தெரிவித்து கௌசல்யைப் போல் துக்கித்துக் கொண்டிருக்கும் மற்ற 350 ராஜஸ்திரீகளையும் நோக்கி ராமன் வெகு மரியாதையுடன் கைகூப்பி பெரியோர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய தர்மத்தை அனுசரித்து, தேவிகளே, நானோ சிறுவன். தாங்கள் என்னை பால்யம் முதல் தங்களுடைய புத்திரனைப் போல் பிரியமாகவும் செல்லமாகவும் வளர்த்து வந்தீர்கள். நீண்ட காலம் தங்களுடன் நெருங்கி பழகினதாலும் அறியாத்தனத்தாலும் ஏதாவது தங்களுக்கு அப்பிரியமான காரியத்தை செய்திருந்தால் தயவுசெய்து அதை மன்னிக்க வேண்டும். அப்படி சொன்னாலொழிய என் மனசிற்கு சமாதானம் வராது. நான் மனத்திற்கு போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று இப்படி ராகவன் சொல்ல
அவருடைய முனிவேஷத்தையும் தீனமான ஸ்திதியையும் பார்த்து தசரதருடைய பாரியைகள் துக்கம் தாங்க முடியாமல் கிரௌஞ்ச பட்சிகள் கதறுவது போல் வாய்விட்டு அலறினார்கள். அதுவரையில் மேகங்கள் கர்ஜிப்பது போல் பேரி, மிருதங்கம் முதலிய மங்கள வாத்தியங்களுடைய நாதத்தை தவிர வேறொன்றும் கேட்கப்படாத அந்த அந்தப்புரத்தில் அப்போது எங்கே பார்த்தாலும் அழுகை சப்தமும் பிரலாபமும் கேட்கப்பட்டன. வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 40. ராமன் வனம் போக புறப்பட்டது. பிறகு ராமலட்சுமணர்களும் சீதையும் வணக்கமாய் கைகூப்பி தசரதரை பிரதட்சிணம் செய்து பாதங்களை தொட்டு நமஸ்கரித்தார்கள். சகல தர்மங்களையும் அறிந்த ராகவனும் சீதையும் அவரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு துக்கத்தால் புத்தி மயங்கியிருக்கும் கௌசல்யா தேவியை நமஸ்கரித்தார்கள். லக்ஷ்மணன் தன் தமையன் செய்ததைப் போல் கௌசல்யை நமஸ்கரித்து தன் தாயான சுமித்ரா தேவியின் பாதங்களில் தன் சிரசை வைத்து நமஸ்கரித்தார். சுமித்ரை அழுது கொண்டு தன் பிரியமான புத்திரனை உச்சி முகர்ந்து அந்த மகாவீரனுடைய க்ஷேமத்தையே பிரார்த்திக்கிறவளாதலால், குழந்தாய், நீ மித்திரர்களிடத்தில் விசேஷ பிரீதி வைக்கிறவன். கௌசல்யை எப்படி சகல லோகங்களையும் ரட்சிப்பதற்கு ஒரு புத்திரனை பெற்றாளோ அப்படியே நானும் ராமனுக்கு எவ்விடத்திலும் எல்லா சமயங்களிலும் நகரத்திலும் வனத்திலும் சகல கைங்கரியங்களையும் செய்வதற்காகவே உன்னை பெற்றேன். ஆகையால் விசித்திரமான பதார்த்தங்களால் நிறைந்த வனங்களில் ராமன் சீதையுடன் வேடிக்கையாய் சஞ்சரிக்கும் போது அவருடைய சௌந்தரியம், நடை, பார்வை, பேச்சு முதலியவைகளால் பிரமித்து அவரை ரட்சிப்பதில் அஜாகிரதையாய் இருந்து விடாதே. செல்வத்துடன் இருந்தாலும் கஷ்டத்தை அனுபவித்தாலும் அவரே உனக்கு கதி. இளையவன் எப்பொழுதும் மூத்தவனுக்கு கீழ்ப்பட்டு நடந்து அவனுக்கு சகல கைங்கரியத்தையும் செய்ய வேண்டியது லோகத்தில் சாதுக்கள் அனுஷ்டிக்கும் தர்மம். இந்த இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவர்களும் ஆதி முதல் அனுஷ்டிக்கும் தர்மமும் இதே. யாச்சகர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தானம் கொடுப்பதும், யாகங்களில் தீட்சை பெறுவதும், யுத்தத்தில் பின்வாங்காமல் உயிரை விடுவதும் க்ஷத்திரியனுக்கு அழகு. ஆகையால் உன் உயிரை கொடுத்தாவது ராமனை ரட்சிக்க வேண்டியது. தாமசிக்காதே, சீக்கிரமாய் புறப்பட்டு போ. இனிமேல் ராமனே உனக்கு பிதா, சீதையே உனக்கு மாதா, வனமே அயோத்தியை. ராமனுடைய ஆக்ஞைப்படி நடப்பதே உனக்கு பரம சுகம். க்ஷேமமாய் போய் வா என்று ஹிதோபதேசம் செய்து அனுமதி கொடுத்து அனுப்பினாள். பிறகு மாதலி என்னும் சாரதி தேவேந்திரனுக்கு விஞ்ஞாபனம் செய்வது போல் சுமந்திரர் கைகூப்பி வணக்கமாய், ராஜபுத்ரா, ஒப்பில்லாத கீர்த்திமானே, உமக்கு சகல மங்களங்களும் உண்டாகட்டும். ரதத்தில் ஏறலாம். தாங்கள் எங்கே கொண்டு போய் விட வேண்டும் என்று ஆக்ஞாபிக்கிறீர்களோ அங்கே அதிசீக்கிரத்தில் கொண்டு போய் விடுகிறேன். கைகேயியால் கட்டளையிடப்பட்ட தாங்கள் வனத்தில் வசிக்க வேண்டிய 14 வருஷங்களில் இது முதல் தினம். இன்றைக்கே இவ்விடம் விட்டு புறப்பட்டு போக வேண்டும் என்று கைகேயி சொல்லவில்லையா என்று தெரிவித்தார். அப்போது சீதை வஸ்திராபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொண்டு சூரியனைப் போலவும் அக்னியைப் போலவும் பிரகாசிக்கும் அந்த ரதத்தில் மகா சந்தோஷத்துடன் முதலில் ஏறினாள். பிறகு ராமலட்சுமணர்கள் ஏறினார்கள். வனத்தில் வசிக்க வேண்டிய காலத்தை கணக்கிட்டு தசரதர் சீதைக்கு கொடுத்த வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் ராமலட்சுமணர்களுடைய ஆயுதங்களையும் கவசங்களையும் தோளால் மூடப்பட்ட கூடையையும் மண்வெட்டியையும் வேலைக்காரர்கள் ரதத்தட்டில் வைத்தார்கள். உடனே வாயு வேகத்தையுடைய சிரேஷ்டமான குதிரைகளை சுமந்திரர் நடத்தினார். இப்படி ராமன் நகரத்தை விட்டு அநேக வருஷங்கள் வரையில் வனத்தில் வசிப்பதற்காக புறப்பட்டு போகையில் அயோத்தியிலுள்ள புருஷர்களும் ஸ்திரீகளும் குழந்தைகளும் யானை, குதிரைய முதலிய மிருகங்களும் துக்கத்தால் மூர்ச்சையடைந்தன. ஜனங்கள் எல்லோரும் சித்தம் கலங்கி இந்திரிய சுவாதீனமில்லாமல் தபித்தார்கள். மதம் பிடித்த யானைகள் துக்கம் மேலிட்டு வெறிக்கொண்டு ஓடின. குதிரைகள் ஒன்றும் தோன்றாமல் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தன. அவைகளின் மேல் போடப்பட்டிருந்த ஆபரணங்களின் சப்தம் அந்நகரம் முழுவதையும் வியாபித்தது. கோடை காலத்தில் உஷ்ணம் தாங்காமல் பிராணிகள் குளிர்ந்த ஜலம் இருக்கும் இடத்தை நோக்கி எப்படி ஓடுமோ அப்படி அயோத்தியிலுள்ள புருஷர்களும் ஸ்திரீகளும் சிறுவர்களும் வயசென்றவர்களும் ராமனையே பின்தொடர்ந்தார்கள். ரதத்தின் இருபுறத்திலும் பின்பக்கத்திலும் ரதத்திற்கு எதிரிலும் கூட்டம் கூட்டமாக கண்ணீர் தாரை தாரையாக பெருக பெருமூச்சு விட்டுக்கொண்டு, சுமந்திரரே, குதிரைகளின் கடிவாத்தை பிடித்து நிறுத்தும். ரதம் மெல்ல மெல்ல போகட்டுமே. ராமச்சந்திரனுடைய முகத்தை கொஞ்ச காலமாவது பார்ப்போம். இனி அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ? ராமனுடைய தாயின் ஹிருதயம் இரும்பா? தேவகுமாரனை போன்ற புத்திரன் காட்டிற்கு போவதை பார்த்தும் இன்னும் வெடிக்கவில்லையே. பாக்கியசாலி என்றால் சீதையை சொல்ல வேண்டும்.
சூரிய பிரகாசம் மேருமலையை விட்டு நீங்காமல் இருப்பது போல் பதிவிரதா தர்மத்தை அனுஷ்டித்து ராமனை விட்டு பிரியாமல் அவருடைய நிழலை போல் அவரை பின்தொடர்கிறாள். லக்ஷ்மணா, நீயல்லவா புண்ணியாத்மா, தேவதைகளைப் போல விசேஷ காந்தியுள்ளவரும் எந்த சமயத்திலும் பிரியமாகவே பேசுகிறவருமான உன் தமையனுக்கு சகல கைங்கரியங்களையும் செய்யும்படியான பாக்கியம் பெற்றாயே. இதனால் நீ அடையப் போகிற க்ஷேமம் இவ்வளவென்று சொல்ல முடியாது. நீ ராமனை பின்தொடர்வதே உத்தம லோகங்களுக்கு போகும் வழி என்று சொல்லிக்கொண்டு தங்களுக்கு பிரியமான ராகவனை பின்தொடர்ந்து செல்லும் ஜனங்கள் அவரை விட்டு பிரிய பொறுக்காமல் கண்ணீர் விட்டு அழுதார்கள். பிறகு தசரதரும் அவருடைய பத்னிகளும் ராமனை போகவிட மனசில்லாமல், எங்களுடைய அருமை குழந்தையை இன்னும் ஒரு தரம் பார்க்காமல் இருப்போமா என்று அந்த புறத்திலிருந்து வெளியே ஓடி வந்தார்கள். காட்டின் தலைவனான யானை வேடர்களால் கட்டுப்பட்டால் பெண் யானைகள் எப்படி கதறுமோ அப்படி தசரதர் அந்நகரத்தில் உள்ள ஸ்திரீகள் வாய்விட்டு அலரும் சப்தத்தை கேட்டார். ராமனுக்கு பிதா, பிரஜைகளுக்கு அரசன், இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவர், சகல ஐஸ்வர்யங்களும் பொருந்தினவர். இப்படி இருந்தும் தன்னால் சகல ஜனங்களுக்கும் சொல்ல முடியாத துக்கம் நேரிட்டதை பார்த்து பூர்ண சந்திரனுடைய கிரணங்கள் கிரகண காலத்தில் எப்படி மங்குமோ அப்படியே அவருடைய தேஜஸ் முற்றிலும் குறைந்தது. எல்லையற்ற தைரியத்தையுடைய ராமச்சந்திரன் தன் பிதா தன்னை பின்தொடர்வதை பார்த்து, சுமந்திரரே, குதிரைகளை வேகமாக நடத்தும் என்றார். சுமந்திரர் என்ன செய்வார்? ராமன் ரதம் வேகமாய் செல்லட்டும் என்பதை கவனிப்பாரா? ரதத்தை நிறுத்தும் என்று பட்டணத்து ஜனங்கள் கதறுவதை கவனிப்பாரா? இரண்டையும் ஒரே காலத்தில் செய்ய முடியாமல் தயங்கினார். ரதத்தால் கிளப்பப்பட்ட புழுதியானது பிரலாபிக்கும் ஜனங்களின் கண்ணீரால் அடங்கி போயிற்று. எங்கே பார்த்தாலும் ஹா ஹா என்ற சப்தமும் ஜனங்களுடைய பிரலாபமும் கேட்கப்பட்டன. எங்கே பார்த்தாலும் ஜனங்கள் பிரமித்து ஒன்றும் தோன்றாமல் நின்றார்கள். சிலர் துக்கம் தாங்க அதிகரித்ததால் பேச முடியாமல் கண்ணீர் விட்டார்கள். தாமரை ஓடையில் மீன்கள் அங்குமிங்கும் ஓடுவதால் தாமரை புஷ்பங்களிலிருந்து நீர்த்துளிகள் விழுவது போல் ராமனை விட்டு பிரிய சகிக்காத அந்நகரத்தில் உள்ள ஸ்திரீகள் நேத்திரங்களிலிருந்து கண்ணீர் சொரிந்தது. இப்படி பட்டணத்து ஜனங்கள் அனைவரும் ஒரே ஞாபகமாய் துக்கப்படுவதை பார்த்து தசரதரும் வேறற்ற மரம் போல் கீழே விழுந்தார். சக்கரவர்த்தி துக்கத்தால் மூர்ச்சை அடைந்ததைக் கண்டு ராமனை பின்தொடரும் ஜனங்கள் பயத்தால் கூச்சலிட்டார்கள். சிலர் ஹா ராமா என்று கதறினார்கள். சிலர் ஹா கௌசல்யாதேவி என்று கதறினார்கள். அந்த புறத்து ஜனங்களில் புலம்பாதவர்கள் இல்லை. அந்த அழுகையை கேட்டு ராமன் திரும்பி பார்த்து தசரதரும் கௌசல்யையும் பைத்தியம் பிடித்தவர்களைப் போல தள்ளாடிக்கொண்டு தன்னை பின்தொடர்ந்து வருவதை கண்டார். குதிரை குட்டி கயிறுகளால் கட்டப்பட்டு தப்பிக்க முடியாமல் பரிதாபத்துடன் தன் தாயை பார்ப்பது போல் ராமன் தர்மம் என்ற கயிற்றால் கட்டப்பட்டு அவர்களை கடைக்கண்ணால் பார்த்தார். உத்தமமான வாகனங்களில் வழக்கமாய் செல்லுகிறவர்கள் கால்நடையாய் ஓடி வருவதையும் சகல சௌக்கியங்களையும் அனுபவித்தவர்களும் துக்கமென்பதே தெரியாதவர்களும் துக்கத்தால் தபிப்பதையும் பார்த்து சகிக்காமல் அதை நிவர்த்தி செய்ய சக்தியற்றவராய், சுமந்திரரே, குதிரைகளை அதிவேகமாய் ஓட்டும் என்று ஆக்ஞாபித்தார். கலங்காத மனசை உடையவராய் இருந்தும் கூர்மையான அங்குசத்தால் குத்தப்பட்ட யானையைப் போல் அந்த துக்கத்தை பொறுக்க முடியவில்லை. கன்றுக்குட்டி கட்டப்பட்டிருக்கும் இடத்தை நோக்கி அதன் தாய் அதனிடத்தில் இருக்கும் பிரியத்தால் எப்படி அடிக்கடி ஓடி வருமோ அப்படி கௌசல்யை ரதத்தை நோக்கி ஓடி வந்தாள். கௌசல்யை ரதத்தின் பின் அழுது கொண்டு ஹா ராமா, ஹா லக்ஷ்மணா, ஹா சீதே என்று அலறிக்கொண்டு கண்களிலிருந்து நீர் தாரை தாரையாய் பெருக தள்ளாடிக்கொண்டு ஓடி வருவதை ராமன் அடிக்கடி பார்த்தார். ரதத்தை நிறுத்து என்று தசரதர் ஆக்ஞாபித்தார். ரதத்தை வேகமாய் ஓட்டும் என்று ராமர் ஆக்ஞாபித்தார். ரதத்தின் 4 சக்கரங்களுக்கும் நடுவில் அகப்பட்ட மனிதனைப் போல் சுமந்திரர் அதிக சங்கடப்பட்டார். ராமன் அதை பார்த்து, சுமந்திரரே, நான் சொல்வதை கேளும். ரதத்தை சீக்கிரமாய் நடத்தும். நீர் திரும்பி மகாராஜாவை கவனிக்கும் போது நான் ரதத்தை நிறுத்தச் சொன்னதை ஏன் கவனிக்கவில்லை என்று உம்மை கோபித்தால் தங்களுடைய வார்த்தை என் காதில் விழவில்லை என்று சொல்லும். அது பொய்யல்லவா என்றால் இந்த துக்கத்தை இனிமேல் என்னால் வெகுகாலம் சகித்துக் கொண்டிருக்க முடியாது. நான் செய்த பிரதிஜைக்கு பங்கம் நேரிடும் என்றார். சுமந்திரர் ராமனுடைய வார்த்தையை அனுசரித்து தங்களை பின்தொடர்ந்து வந்த ஜனங்களிடத்தில் ராமனை உத்தரவு பெற்றுக் கொள்ளச் செய்து அதுவரையிலும் வேகமாய் போய்க் கொண்டிருந்த குதிரைகளை இன்னும் வேகமாய் ஓட்டினார். அப்போது அந்த புறத்து ஜனங்களும் நகரத்து ஜனங்களும் ராமனை பிரதட்சணம் செய்து திரும்பினார்கள். ஆனால் அவர்களுடைய தேகங்கள் மாத்திரம் திரும்பின. மனசோ ராமனை பின்தொடர்ந்தது. அவர்களுடைய கண்ணீர் நிற்கவில்லை. அப்போது மந்திரிகள்
சகல தர்மங்களையும் அறிந்தவர்களாகையால் எவன் க்ஷேமமாய் திரும்பி வர வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவனை வெகு தூரம் பின்தொடர்ந்து செல்லக்கூடாது என்பது பெரியோர்களுடைய அனுஷ்டானம் என்று தசரதருக்கு தெரிவித்தார்கள். அதை அங்கீகரித்து மகாராஜா அங்கம் தளர்ந்து துக்கத்தால் மனம் குன்றி தீனமாய் ராமனை பார்த்தபடியே அவ்விடத்தில் தன் பத்னிகளுடன் நின்று கொண்டிருந்தார். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 41. நகரத்து ஜனங்கள் பிரலாபித்தது. இப்படி லோகநாதனான ராமன் தன் மாதா பிதாக்களிடத்தில் கைகூப்பி அனுமதி பெற்றுக்கொண்டு நகரத்தை விட்டு புறப்படுகையில் அந்தப்புறத்து ஸ்திரீகள் மகா பரிதாபமாய் பிரலாபிக்க ஆரம்பித்தார்கள். யாதொரு கதியும் இல்லாத ஏழைகளான எங்களுக்கு இதுவரையில் அசௌக்கியமும் நேரிடாமல் சகல சௌரியங்களையும் அனுகிரகித்து காப்பாற்றி வந்த ரகுநாதன் எங்களை விட்டு போகிறாரே, என்ன செய்வோம்? நாங்கள் யாரை சரணமடைவோம்? எங்களுக்கு கதி யார்? தன்னை காரணமில்லாமல் பிறர் எவ்வளவு தூஷித்தாலும் கோபம் என்பது கொஞ்சம் கூட அவருக்கு இல்லை. கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்களை விளக்கி கோபிக்கிறவர்களை எவ்வகையிலும் சமாதானம் செய்வார். சுகதுக்கங்களால் மாறாத சுபாவத்தை உடைய அந்த மகாத்மா எங்கே போகிறாரோ, தன் தாயான கௌசல்யை விடத்தில் எப்படி நடப்பாரோ அப்படியே எங்களிடத்திலும் வேதமில்லாமல் நடந்து வரும் அந்த மகாத்மா எங்கே போகிறாரோ? கைகேயின் ஹிம்சை பொறுக்காமல் மகாராஜா சகல லோகரக்ஷகனான ராமனை வனத்திற்கு துரத்தினாரே, அவர் எங்கே போகிறாரோ? சகல பிராணிகளுக்கும் பிரியனான சத்தியவானாகவும் தார்மீகனாகவும் இருக்கும் ராமனை காட்டிற்கு அனுப்பின நமது மகாராஜா எவ்வளவு புத்திஹீனர் என்று சகல ராஜஸ்திரீகளும் கன்றை இழந்த பசுவை போல துக்கம் தாங்காமல் வாய்விட்டு கதறினார்கள். அவர்களுடைய பிரலாபம் அதுவரையில் புத்திர சோகத்தால் தபித்துக் கொண்டிருக்கும் தசரதருடைய காதில் விழுந்து அவரை மூர்ச்சிக்கச் செய்தது. அன்று அயோத்தியில் அக்னிஹோத்திரங்கள் நடக்கவில்லை. ராமன் சர்வ பிராணிகளுக்கும் அந்தர்யாமியானதால் அவருக்கு நேர்ந்த கஷ்டத்தை பார்த்து சகல ஜகத்தும் துக்கத்தால் தபித்தது. ஹோமாக்னிகள் மறைந்தன. ஹோமம் செய்பவர்கள் துக்கத்தால் மெய்மறந்தார்கள். கிருஹஸ்தர்கள் ஔபாசனம் பஞ்சயஜ்யம் முதலிய நித்திய கர்மங்களை செய்யவில்லை. நகரத்து ஜனங்கள் தாங்கள் வழக்கமாய் செய்யும் வேலைகளை விட்டு ஒன்றும் தோன்றாமல் பிரமித்தார்கள். சூரியன் தேஜஸ் சற்று மறைந்தான். யானைகள் ஆகாரத்தை உட்கொள்ளவில்லை. பசுக்கள் கன்றுகளுக்கு பால் கொடுக்கவில்லை. வெகு நாட்களாக புத்திரன் இல்லாமல் அன்று புத்திரனை பிரசவித்த ஸ்திரீ கூட கொஞ்சமாவது சந்தோஷப்படவில்லை. இக்ஷ்வாகு குலத்திற்கு கூடஸ்தரான திரிசங்குவும் அங்காரகனும் பிருகஸ்பதியும் புதனும் சந்திரனை மகா கிரூர திருஷ்டியுடன் பார்த்தார்கள். நட்சத்திரங்கள் கிரணங்களற்றன. நவகிரகங்கள் தேஜஸை இழந்தன. இக்ஷ்வாகு வம்சத்தரசர்களின் குல நட்சத்திரமான விசாகம் புகையால் மூடப்பட்டது போல் ஆகாசத்தில் மங்களாய் பிரகாசித்தது. அலைகள் பொங்கின சமுத்திரம் போல் மகா மேகங்கள் வேகமான காற்றால் அடிக்கப்பட்டு ஆகாசத்தில் வியாபித்தன. ராமன் வனத்திற்கு போகும் தருணத்தில் அந்நகரம் முழுவதும் துக்கத்தை தாங்க முடியாமல் கிடுகிடுவென்று நடுங்கிற்று. சகல திக்குகளும் இருட்டால் மூடப்பட்டு கஷ்டத்தை பொறுக்க முடியாமல் முகத்தை வஸ்திரத்தால் மறைத்துக் கொண்டு அழுவது போல் இருந்தன. நவகிரகங்களும் அஸ்வினி முதலிய நட்சத்திரங்களும் சப்தரிஷி மண்டலமும் துருவன் முதலியவைகளும் கண்ணிற்கு தெரியவே இல்லை. திடீரென்று அந்நகரத்து ஜனங்களுக்கெல்லாம் ஏதோ சொல்ல முடியாத ஏக்கம் பிறந்தது. எந்த பிராணியும் ஆகாரத்திலாவது மற்ற காரியங்களிலாவது ஞாபகத்தை வைக்கவில்லை. அயோத்தியில் இருக்கும் ஜனங்கள் எல்லோரும் முடிவில்லாத கஷ்டத்தை அனுபவித்து பெருமூச்சு விட்டுக்கொண்டு ராமனை குறித்தே வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். ராஜவீதியில் செல்லும் ஜனங்கள் கண்ணும் கண்ணீருமாயிருந்தார்கள். ஒருவனுடைய முகத்திலாவது சந்தோஷக்குறி இல்லை. எங்கே பார்த்தாலும் துக்கமாகவே இருந்தது. காற்று குளிர்ச்சியாகவில்லை. சந்திரன் பார்ப்பவர்களுக்கு ஆனந்தத்தை உண்டு பண்ணவில்லை. சூரியன் பிரகாசிக்கவில்லை. ஜகத் முழுவதும் துக்கத்தில் மூழ்கியிருந்தது. ராமன் வனத்திற்கு போகும்பொழுது கௌசல்யை அவரை எந்த பாடுபட்டாவது தடுக்க வேண்டியதல்லவா? அப்படி செய்யவில்லையே. லோகத்தில் பெற்ற தாய்களையும் நம்பக்கூடாது என்று அயோத்தியில் உள்ள புத்திரர்கள் எல்லோரும் தங்களுடைய மாதாக்களை கைவிட்டார்கள். கௌசல்யை எவ்வளவு பிரார்த்தித்தும் அதை லட்சியம் செய்யாமல் ஒரே பிடிவாதமாய் காட்டிற்கு போனார் அல்லவா? அவரே அப்படி செய்தபோது லோகத்தில் புத்திரர்கள் பெற்ற தாய்களின் வார்த்தையை எப்படி லட்சியம் செய்யப் போகிறார்கள் என்று தாய்கள் புத்திரர்களிடத்தில் ஆசை ஒழிந்தார்கள். தன்னிடத்தில் விசேஷ பிரியம் வைத்து தன் கோரிக்கைகளையெல்லாம் கட்டளைகளாக எண்ணி
நடத்தி வந்த தசரதரை கைகேயி இவ்வளவு உபதிரவித்து மரணம் நேரும் சமயத்தில் வைத்ததை பார்த்து பர்த்தாக்கள் எல்லோரும் நாம் ஸ்திரீகளை நம்பினால் மோசம் வரும், உயிர் தப்ப மாட்டோம் என்று பயந்து பாரியைகளை விட்டார்கள். மூத்த மகிழ்ச்சியாகவும் லோகோத்தமனான ராமனுடைய மாதாவாகவும் இருக்கும் கௌசல்யை அலட்சியம் செய்து மகாதுஷ்டையான கைகேயின் வார்த்தைக்குட்பட்டு ராமபத்ரனை காட்டிற்கு அனுப்ப துணிந்த தசரதருடைய குரூர சுபாவத்தை பார்த்து நமது பர்த்தாக்கள் இனிமேல் பாப புண்ணியத்திற்கு பயந்து நம்மை சரியாய் நடத்த மாட்டார்கள் என்று பாரியைகள் தங்களுடைய பர்த்தாக்களிடத்தில் பிரியம் வைக்கவில்லை. ராமன் ராஜ்யத்தை இழந்து வனவாசம் செய்வதற்கு ஹேதுவான பரதனை பார்த்து சகோதரர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் பிரியம் வைப்பதை விட்டார்கள். இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய பந்துக்களிடத்தில் நம்பிக்கையற்று சகல பந்துக்களும் ராமனே, மற்றவர்களால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று நினைத்தார்கள். ராமன் வனத்திற்கு போக உத்தரவு கேட்கையில் சக்கரவர்த்தியும் சம்மதித்தார். கௌசல்யும் முடிவில் சம்மதித்து ஆசீர்வாதம் செய்தாள். ஆனால் ராமனுடைய மித்திரர்கள் அப்படி செய்யவில்லை. ராமன் தன் பெற்றோர்களிடத்தில் சொல்லாத ரகசியங்களையும் அவர்களிடத்தில் சொல்லாமல் இருக்க மாட்டார். ராமன் மேல் காற்றடிப்பட்டால் தங்கள் பிராணனை கொடுத்தாவது அவரை ரட்சிப்பவர்கள். ராமன் வனத்திற்கு செல்லப் போகிறான் என்ற வார்த்தையை கேட்டவுடனே கீழே விழுந்து மூர்ச்சை அடைந்தவன் எவனும் மறுபடியும் மூர்ச்சையை தெளிந்து எழுந்தான் என்பது கிடையாது. சோகமானது ஒரு பெரிய பர்வதம் போல் அவர்களை அழுத்தும் போது எப்படி எழுந்திருக்க முடியும்? ஆகையால் சோகத்தால் புத்தி மயங்கி பிரகியற்று கிடந்தார்கள். இல்லாவிட்டால் ராமனுடைய பாதங்களை பிடித்து கொண்டாவது காட்டிற்கு போகாமல் அவரை தடுத்திருக்க மாட்டார்களா? அப்போது திரிலோகாதிபதியான இந்திரன் இல்லாத பூமி எப்படி பயத்தால் நடுங்குமோ அப்படி மகாத்மாவான ராமன் இல்லாத அயோத்தியை தன் ரட்சகன் தன்னை விட்டு போனபோது பயத்தாலும் சோகத்தாலும் கிடுகிடுவென்று நடுங்கி யானைகள், குதிரைகள், சைன்யங்கள் முதலியவைகளின் மூலமாக வாய்விட்டு அலறிற்று. ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஹரிஹி ஓம்.